Hello all, good morning. I'm Dr. Jansi, IVF consultant. So one of the most commonly asked questions இது ஒன்று, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுமா அப்படின்னா. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இமீடியட்லி நீங்கள் ஒரு 10 to 20 மினிட்ஸ் படுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு வாஷ்ரூம் போகலாம், ஒன்றும் ஆகாது, கரு கீழே விடாது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கழித்து பக்கத்துலேயே வீடு இருக்குன்னா யூ கேன் ட்ராவல். இல்லை நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா ஒரு 2 days கழித்து யூ கேன் பிளான் யுவர் ட்ராவல். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் நான் போய் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கணுமா அப்படின்னா நோ. நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உங்கள் கர்ப்பப்பைக்கு போக வேண்டிய பிளட் ஃப்ளோ எல்லாமே குறைஞ்சிரும். அப்போது அந்த இம்ப்ளான்டேஷன் கரு இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கான பொட்டென்ஷியலும் குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, நீங்கள் படுத்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஐயோ என் கரு ஒட்டுமா, என்ன ஆகும் அப்படின்ற கவலைகள் நிறைய இருக்கும். இதனால் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் மூவிங். ஸோ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிச்சனுக்கு போகிறது, கார்டனுக்கு போகிறது, மைல்டு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணலாம். ஸ்ட்ரெனுவஸான ஆக்டிவிட்டீஸ் இப்போ எக்ஸசைஸ், குதிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஏரோபிக்ஸ் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ மைல்டு எக்ஸசைஸ், ஒரு மியூசிக் கேட்குறது, ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, இதை தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக அப்படியே சிக் பேஷண்ட் மாதிரி படுத்திருக்க தேவையில்லை. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.